வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு பழமொழி பார்க்க போறோம். என்ன பழமொழினா, தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்னு. இந்த பழமொழியை அடிக்கடி கேட்டிருப்போம். அது என்னடா தான் ஆடாட்டம் தன் தசை மட்டும் எப்படி ஆடும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பழமொழியை தான் ஆங்கிலத்துல பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாட்டரோட பிளட் ரொம்ப திக்கானது. திக்குனா என்ன என்ன அர்த்தத்துலன்னா பாச உணர்ச்சிகள். அதாவது நம்ம மனதளவுல எவ்வளவு இறுகின மன இறுக்கம் உள்ள மனிதராக இருந்தாலும் நம்மளோட உடன்பிறப்புகளோ அல்லது நம்மளுடைய இரத்த சொந்தங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க மேல மனஸ்தாபத்திலேயோ கோபத்திலேயோ கூட இருக்கலாம். இருந்தாலும் கூட நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டோ ஒரு துன்பமோ வந்துட்டா நிச்சயம் நமக்கு மனசு கலங்க ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ள நம்ம அழக்கூடாது அப்படிலாம் நினைச்சாலும் உள் மனசுல ஒரு துடிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு துடிப்பு இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். நம்ம இது பண்ண வேண்டாம், அதை வெளிப்படுத்த வேண்டாம். நம்ம உள்ளுக்குள்ள அந்த உணர்வு நம்மளை ஆட்டு வச்சுட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். எப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம ஒரு சில குழந்தைகள் சிலது தான் தோன்றித்தனமா சொல்வார்த்தை கேட்காம சில பசங்க எல்லாம் வளருவாங்க. வளர்ந்து குறும்பு பண்ணுவாங்க. சின்னதுலேயே எவ்வளவோ பெற்றோர்கள் அடக்கி வளர்த்தாலும் அதுக்கு வளர வளர அதுகளோட தாந்தோன்றித்தனம் ஊதாரித்தனம் எல்லாம் அதிகரிச்சு கடைசியில பெற்றோர்களோட சொல்வார்த்தை கேட்க மாட்டாங்க. பெற்றோர்களுக்கு தெரியாம நிறைய குற்றங்கள் புரியலாம். அவங்க ஏதாவது ஒரு இதுல இவங்க பெற்றோர்கள் எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனா ஏதாவது ஒரு இதுல மாட்டிக்கிட்டாங்கன்னா, மாட்டிட்டு போலீஸ்லயோ கோர்ட்டு கேஸ்ன்னு எதுலயாவது சிக்கிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க தப்பே பண்ணியிருக்கலாம், கொலை கூட பண்ணியிருக்கலாம், இல்லப்பா அதாவது பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கலாம், அடிச்சிருக்கலாம், அடிதடி கேஸ் இருக்கலாம், எதா இருந்தாலும் சரி. கொலை பண்ணா கூட தான் பிள்ளைங்க மாட்டும் பொழுது அந்த பெற்ற மனசு என்ன செய்யும்னா, ஐயோ இவனுக்கு இப்படி ஒரு இக்கட்டு வந்துட்டே, இப்படி மாட்டிட்டானே, இப்படி ஒரு தவறு செய்து விட்டானேன்னு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகள் அதுவும் பையன்கள்லாம் தான் தோன்றித்தனமாக சொல்வார்த்தை கேட்காத பிள்ளைங்களா இருந்தாலும் வருத்தப்படுவாங்க. என்னடா இப்படி இருக்குது நம்ம பிள்ளை, ஊரார் மற்ற பிள்ளைங்கள மாதிரி நல்ல பசங்கள மாதிரி நல்ல பையங்களா இல்லையேன்னு வருத்தப்பட்டாலும் திடீர்னு அவங்க ஏதாவது ஒரு கேஸ்லயோ எதுலயோ மாட்டிக்கிட்டாங்கன்னா, போலீஸ் கேஸா இருக்கலாம், கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கலாம், பிறகு அவங்களுக்கு தண்டனை கூட கிடைக்கலாம். சிலவங்க கொலையெல்லாம் பண்ணிட்டு கூட சில பையங்க மாட்டும் பொழுது அந்த பெற்றோர்கள் மனம் எப்படி இருக்கும்னா, அவங்களோட குழந்தையா இருந்தாலும் கோபம் இப்படி செய்துட்டானேன்னு தான் ஒரு வருத்தம் இருக்குமே ஒழிய, நம்ம மகன் மாட்டிக்கொண்டானே, இப்படி ஒரு தவறு செய்து விட்டானே அப்படின்னு அவங்களுக்கு உள்ளூர ஒரு துடிப்பு இருக்கதான் செய்யும். அதுதான் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். தன் பையன் எப்படியாவது அதுல தப்பிச்சு வந்துட மாட்டானா, எல்லாரையும் போல நல்ல வாழ்க்கை வாழ மாட்டானான்னு தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைப்பாங்க. இதுதான் ஒரு துடிப்பு. அதாவது எவ்வளவுதான் பையன் மேல கோபம் இருந்தாலும் பையன் மேல கோபம் பெற போயிடும். பையன் எப்படியாவது காப்பாற்ற மாட்டோமா அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆயுள் தண்டனை கிடைச்சா கூட அதுல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னா, அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இதுதான் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுங்கிறது. இன்னொன்னு, அதாவது நெருங்கின உறவினர்களிடையே ஏதாவது ஒரு இக்கட்டு வந்துருச்சுன்னா, அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருந்தாலும் இக்கட்டு வரும் பொழுது அவங்களுக்கும் இப்படிதான் அதை தாங்கிக்கிடவே முடியாது. அவங்க எவ்வளவுதான் வெளியே காட்டிக்கிடாமலும் உள்ளுக்குள்ள ஒரு துடிப்பு இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, எங்களோட உறவினர் ஒருத்தர் அதாவது யாருடையுமே ஒத்து வாழ மாட்டார். எல்லாருடையும் சண்டை போட்டுட்டே இருப்பார். அவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தைய வச்சு அவரும் மனைவியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. உறவினர் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அப்புறம் பக்கத்து வீடு, அடுத்த வீடு, தொடுத்த வீடு எல்லாருடையும் ஒரு பகைதான். இப்படிப்பட்ட நிலையில அவர் பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி, அழகான ஒரு மகள் அவளை வளர்த்து ஆளாக்கி அவளை திருமணம் செய்து கொடுத்தாங்க. திருமணம் செய்து கொடுத்தப்போ யாரையும் அவர் திருமணத்துக்கு அழைக்கவில்லை. யாருமே கிடையாது. உறவினர் என்று யாரும் இல்லாமல் ஏதோ 4-5 பேரை வைத்து திருமணம் முடித்து கொடுத்தார். இதனால அந்த கணவன் வீட்டார் எப்படின்னா, அந்த பெண்ணோட கணவன் வீட்டாருக்கு ஒரு இலக்காரம் போன்ற நினைப்பு. அவருக்கு தான் அந்த பொண்ணுக்கு அப்பாவுக்கு யாருடையும் ஒத்து போகாத ஆளு. கேட்கறதுக்கு யாருக்கு அந்த பொண்ணுக்கு அண்ணனோ தம்பியோ இல்லை, யாருமே இல்லை. அதனால என்ன வேண்டாலும் செய்வேன், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த பொண்ணை நீ சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி,
அவங்க அப்பா கிட்ட சொத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடணும், சித்திரவதை மேல் சித்திரவதை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அந்த பெண்ணை வந்து அவங்க அடித்தே கொன்று விட்டார்கள். ஆனா சொன்னது தற்கொலை அப்படின்னு சொன்னாங்க. இந்த செய்தி கேட்ட உடனே அந்த இதுக்கு பிறகு அந்த குடும்பமே இல்லாமல் போய்விட்டது. அந்த உறவுக்காரன் எங்க இருக்கிறார் என்ன எதுவுமே தெரியாது. குடும்பத்தோடு எங்கேயோ பரதேசம் போய்விட்டார். ஆனால் அந்த இறந்த அன்று அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அந்த குழந்தையை கொன்றார்களா, அந்த பெண்ணை கொன்றார்களா, இல்ல தற்கொலை செய்ததா, எதுவாக இருந்தாலும் சரி அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு முடிவு வந்து விட்டதேன்னு கேட்ட செய்தியை கேட்ட உடனே மனசு கொஞ்சம் கலங்குச்சு. ஆனா எதுக்காக சத்தம் போட்டு அளவோ எதுவுமே செய்யவில்லை, அளவே இல்லை. ஆனால் அழாவிட்டாலும் அன்று முழுவதும் அன்று செய்தியை கேட்டதிலிருந்து இரவு படுக்க செல்லும் வரை கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டது. 2 கண்களிலும் கண்ணீர் தன்னாலே வடிஞ்சிட்டே இருந்துச்சு. அப்பதான் ஏன் இப்படி அதை நினைக்கும் போது ஏன் கண்ணீர் வருது அப்படின்னு நினைக்கப்பதான் தெரிஞ்சிச்சு இந்த பழமொழியோட அர்த்தம். தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். அவங்க நம்மகிட்ட ரொம்ப பேசி வாங்கி இருக்கலனாலும் நம்மளோட உறவு நம்ம குடும்பத்துல ஒரு பெண்ணை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கும் போது அந்த வேதனை வலியும் தாங்க முடியாததான் இருந்தது. இதுக்கு பேர் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். இன்னைக்கு இந்த பழமொழியோட முழுமையான அர்த்தத்தை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். வணக்கம்.